அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பன்றிக்கறி தாங்க செய்ய போகிறோம். இந்த பன்றிக்கறி செய்யறதுக்கு முன்னாடி இதை யாரெல்லாம் சாப்பிட்லாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதை பற்றின ஒரு முக்கியமான தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த பன்றியிலேருந்து ஹெப்பாரின் அப்படிங்கிற மருந்து எடுத்து இரத்தப்போக்கு நிறுத்துவதற்கு பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பன்றிக்கறி சாப்பிட்டா பைல்ஸ் ப்ராப்ளம் சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட நம்பிக்கை. ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. மலச்சிக்கல் இருந்தால் கண்டிப்பாக பைல்ஸ் ப்ராப்ளம் வருங்க. இதை சரி செய்கிறதுக்கு என்ன ரெமெடின்னு பார்த்தீங்கன்னா, நத்தைக்கறி சாப்பிட சொல்லுவாங்க, இந்த பன்றிக்கறி சாப்பிட சொல்லுவாங்க. என்ன ரீசன்னால் இந்த கறி சாப்பிட சொல்கிறாங்கன்னா, இந்த பன்றிக்கறியை கழுவும் போதே பாருங்கள் நல்லா கொழுப்பு நிறைய வருதுங்க. நீங்கள் இந்த கறி எத்தனை டைம் வாஷ் பண்ணாலும் இப்படியே தான் கொழுப்பு வந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா அதிகப்படியான கொழுப்பு இதில் இருக்குது. ஆயில் அதிகமாக உள்ள இந்த பன்றிக்கறியை சாப்பிட்றனால தான் மோஷன் நல்லா போகும். இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறதே ஒன்று வராது. அதனால் இந்த பன்றிக்கறி பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த மலம் இலக்கியாக பயன்படுது. ஆனால் பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு இந்த பன்றிக்கறி ஒரு தீர்வு கிடையாதுங்க. நம்மளோட பாடி டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 36.6 to 37.2 டிகிரி செல்சியஸ் அவ்வளோதாங்க இருக்கணும் நார்மலாக. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இதுதான் நம்ம பாடி டெம்பரேச்சர். இதை விட அதிகமாகும் போது தான் பைல்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிற ப்ராப்ளம் வருது. இதனால் பாடியை கூல் பண்ணிக்கிறதுக்கு இந்த பன்றிக்கறி ஒரு வகையில் உதவுதுங்க. நம்ம இந்த பன்றிக்கறிக்கு பார்த்திங்கன்னா எந்த ஆயிலுமே ஆட் பண்ணலைங்க. ஆட் பண்ணாமே இதில் பாருங்கள் நல்லா ஆயில் பிரிஞ்சு வருதுங்க. இந்த கறி வணங்க இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இங்கே பாருங்களேன். நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா வீட்டில் குழம்புக்கே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் தான் ஆட் பண்ணுவோம். ஆனால் இதில் எண்ணெய் ஆட் பண்ணாமல் இவ்வளோ ஆயில் பிரிஞ்சு வருது. இவ்வளோ எண்ணெயை நம்ம சாப்பிட்டா ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு சேருமா? ஆமாங்க, ப்ரெஷர் இருக்கவங்க கண்டிப்பாக இதை சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கனால ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பன்றிக்கறியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆயில் இருக்குதுங்க. இதை குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாதுங்க. ஏன்னா செரிமான பிரச்சனை கண்டிப்பாக வருங்க. பொதுவாக வீட்டில் இந்த பன்றிக்கறி சமைக்கும் போது இதில் இருக்க நெய்யெல்லாம் உருக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிடுங்க. மாதத்தில் 1 முறை அல்லது 2 முறை சாப்பிட்லாம். இந்த கறி நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வணங்க விடுங்க. இப்போ மிளகுத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணுங்கள். உப்பு போட்டோடனே கறியை நல்லா வணங்க விடுங்க. அப்போ தான் இந்த உப்பு கறியில் கொஞ்சம் சாரும். இப்போ ஃப்ளேவருக்காக நம்ம 1 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1/2 kg உண்டான மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கி விடுங்க. வணக்கும் போதே பாருங்கள் இன்னும் ஆயில் நல்லா பிரிஞ்சு வருதுங்க பாருங்கள். இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமும் ஒரு கிண்டி விட்டு அதுக்கப்புறமா தட்டை எடுத்து மூடி வைங்க. கறி அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இடையில எடுத்து கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சு வேக வைங்க. அடா சூப்பராக கொதிக்குதுங்க. கொதிக்கிறதோட இதோட வாசனையும் அப்படியே மூக்கை தொலைக்குதுங்க. இப்போயே எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்குதுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பன்றிக்கறி ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ இதை ஒரு பிடிக்க போகிறோங்க. அப்படியே இறக்கி வச்சு ஒரு கொத்தமல்லி தழையை தூவி விட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.